ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரித்திகா வந்து ஸ்கூல் விட்டு வரப்போகிறா. அவங்க அப்பா வந்துட்டு கூப்பிட போயிருக்காங்க. சரி, அவள் வர்றதுக்குள்ளார வந்துட்டு அந்த அம்மாவுக்கு வந்து பூஸ்ட்டு தான் வேணுமா. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து ரித்திகாவுக்கும் ஃப்ரெண்டுக்கும் வந்து பூஸ்ட்டு, அவங்க அப்பாவுக்கும் எனக்கும் டீ போட்டுட்ருக்குறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலான்னு பார்த்தா, சரி பஜ்ஜு மாவு இருந்துச்சுங்க. சரி பஜ்ஜி போட்டுட்டு அடுத்து வந்து ஆல்வெள்ளி கிழங்கு இருந்துச்சு. சரி அதையும் அவிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பஜ்ஜி சுடுறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லாமல் யாருமே இருக்க மாட்றாங்கங்க. அவங்க ஸ்கூலில் விட்டு வந்தால் சாப்பாடு வந்து போட்டு கொடுத்தா 2 நாளாங்க சாப்பிட்டா. இதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சொல்லிகிட்டே போயிட்டா, இன்றைக்கி வந்து எனக்கு ஈவினிங் வந்து எனக்கு பஜ்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ இன்றைக்கி அவளுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஆல்வெள்ளி கிழங்கை வச்சு கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லதுங்க குழந்தைங்களுக்கு. இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கட் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். இதுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் நிறையா இருக்கும். அது நம்ம தண்ணியில் போட்டு நல்லா நம்ம கழுவும் போது எல்லாம் போயிடும். இதில் அடுத்து நம்ம வந்து டீ தூள் போட்டுடலாம். டீ நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரித்திகா எப்போவுமே ஸ்கூல் விட்டு வந்து, அம்மா இன்னைக்கு நீ என்னம்மா செஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பா. நானும் சரி ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு அவளுக்கு ஏதாவது ஈவினிங் வந்து எப்போவுமே ஈவினிங் வந்து அவளுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வீட்டில் செஞ்சு கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி. சில டைம் அவளுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னா கூட சாப்பாடு போட்டு கொடுத்துருவேன். சாப்பாடு போட்டு கொடுத்தா அது இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? குழந்தைங்களுக்கு நல்லா காலையிலேருந்து கத்திட்டு வராங்க இல்லையா? அது வந்து ஈவினிங் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து பசி அடங்கிடும். அடுத்தது கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக இப்போ 2 நாளாக வந்து நான் அவளுக்கு சாப்பாடு தான் போட்டு கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு ஈவினிங் வந்து இன்னைக்கு சாப்பாடு வேணாமா, இன்னைக்கு எனக்கு வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வை அப்படின்னு சொன்னான். ஸோ இன்னைக்கு அவளுக்காக தான் செஞ்சிட்ருக்கிறேன். பொங்கல் வேலையே இன்னும் ஆரம்பிக்கலைங்க, அதுவே இன்னும் நிறைய இருக்குதுங்க. இவங்களை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியலைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொஞ்சிச்சு. அந்த அம்மாவுக்கு வந்தோடனே பூஸ்ட் ரெடி ஆகிடும். எங்களுக்கு டீ வந்து கொஞ்சிட்டு இருக்குது. நான் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து பஜ்ஜி சுடுறதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன், ரவுண்ட் ரவுண்டாக. கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ரித்திகா ஸ்கூல் விட்டு வந்தோடனேங்க ஃபஸ்ட்டு வந்து நான் அவளை பார்க்குறது அவளோட லஞ்சு பேக்கை ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்ருக்கலான்னு பார்ப்பேன். நானும் இல்லை, நம்ம எல்லாருமே அதை தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு என்ன தான் பிடிச்சது செஞ்சு கொடுத்தாலும் அது சாப்பிட்டுட்டு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் நான் எப்போவுமே நோட் பண்ணுறது வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து நான் நோட் பண்ணுவேன், சாப்பிட்ருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சில டைம் வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுவா, சில டைம் எடுத்துகிட்டு வந்துடுவா. செகண்ட் வந்து என்ன நோட் பண்ணுவோன்னா, முக்கியமாக தண்ணி குடிச்சிருக்காளான்னு பார்ப்பேங்க. ஏன்னா ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துன்னு போகிறா, எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி பாட்டில் தண்ணி வீட்டுக்கு தான் வருது. கொண்டு ஏமா குடிக்கலையான்னு கேட்டால் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் முக்கால் பாட்டில் தண்ணி வீட்டுக்கு தாங்க வருது. வந்து இப்போ உள்ள குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியே குடிக்கிறது இல்லைங்க மோஸ்ட்லி. ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அதை நோட் பண்ணுங்க. ஏன்னா தண்ணி வந்து குழந்தைங்க காலையிலேருந்து படிக்கிறாங்க, கத்துறாங்க, விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும். நான் எப்போ எப்போ வேணும்னாலும் நம்ம மிஸ்ஸுக்கிட்ட கேட்டு அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்தோன்னா அவங்க போய் குடிக்க போகிறாங்க இல்லையா? இவங்க வந்து அதை கேட்குறதே கிடையாது.
மதியம் வந்து சாப்பிடும்போது லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் அப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதே இல்லை. அப்புறம் அந்த லஞ்ச் பாக்ஸை கொண்டு போய் அந்த செல்ஃபில் வச்சிடுறாங்க. அதை எடுக்கிறது இல்லை. ஈவினிங் வரும்போது தான் எடுத்துன்னு வராங்க. ஈவினிங் வந்து நம்ம வீட்டில் பார்த்தா பாட்டிலில் தண்ணி அப்படியே இருக்குது. ஸோ அது எல்லாருமே எல்லா குழந்தைங்களுக்குமே எல்லா பேரண்ட்ஸுமே சொல்லுங்கள், தண்ணி வந்து முக்கியமாக குடிக்க சொல்லுங்கள். அது ரொம்பவே குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி எல்லாம் ஒன்றும் அரைக்கலைங்க, சும்மா தான் கொடுக்க போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கையும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பால் நல்லாவே கொதிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த குக்கர் எதுக்குன்னா கிழங்கு அவிக்கிறதுக்கு. தண்ணி கொஞ்சம் அவிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச ஆழ்வெள்ளி கிழங்கு இதில் போட்டுடலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இவங்களை ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். நம்ம ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நமக்கு வந்து டீ வந்து கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். டீ வந்து இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக நம்ம குடிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பஜ்ஜி சுடுறதுக்கு வந்துட்டு நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரித்திகா வந்து வரப்போகிற சீக்கிரமாக அவள் வர்றதுக்குள்ளாரே பஜ்ஜி சீக்கிரம் சுற்றணும். ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரம் கொட்டிடலாம். கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிக்க வேணாம் நம்ம. ஓகேவா? மாவை நல்லா கரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம டீ கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இப்போ நம்ம பஜ்ஜி சாப்பிடலாம். எண்ணெய் கடாய் வந்து நல்லா காயிட்டோம். உங்களுக்கெல்லாம் யாராக இருக்கலாம், என்னென்ன பஜ்ஜி இருக்கு, என்னென்ன பஜ்ஜெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இதில் 2 விசில் இருப்போது. ரித்திகாவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டா. இப்போ அவளுக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துடலாம்.
ரித்திகாவுக்கு வந்து பூஸ்ட். ரித்திகாவுக்கு பூஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடா இருக்கு, ஆற வச்சு அவளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். விசில் சரி. ரெண்டு விசில் ஸ்டாப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி. அடுத்தது ஆனியன். ஆனியனும் போட்டலாம். சட்னி தாங்க இல்லை, அப்படி கொடுத்துடலாம் நம்ம. இப்போ எடுத்துடலாம். ஓகே, நாங்கள் டீ குடிச்சிட்டு பஜ்ஜி சாப்பிட போகிறோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.